ஹல்லேலூயா. மீண்டும் நாம் தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கின்றோம். தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் இவ்வளவாய் நம்மளை நேசித்து நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாராக இருக்கிறார். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார். அவ்வளவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தகப்பனாக இருந்து தோள் மேல் தூக்கி சுமப்பதை போல ஆண்டவர் சுமந்து வந்திருக்கின்றார். மீண்டும் உங்களை திரும்பி பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய ஆராதனையிலே கூட வந்து நம்மை அவர் நடத்த ஆசீர்வதிக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார், போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் எல்லா கண்களை மூடி Thank you Jesus. Hallelujah. தேவாதி தேவனே அப்படி சொல்லலாம். தேவாதி தேவனை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவை துதிக்கிறோம், சகலத்தை படைத்தவரை துதிக்கிறோம், மகிமையின் தேவனை துதிக்கிறோம், மகத்துவமானவரை துதிக்கிறோம், அற்புதமானவரை துதிக்கிறோம், அதிசயமானவரை துதிக்கிறோம், எங்கள் பிதாவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. Yes, praise the Lord. Amen, amen. Oh, thank you Lord. Oh, Holy Spirit, துதிக்கிறோம் ஆவியானவரே. Oh, நன்றி 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 செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. Jesus, சர்வத்தை படைத்தவரே, ஆமென் ஆமென். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, thank you Lord. ஆவியானவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உணவு தந்து, உடை தந்து, சுகம் தந்து, பாதுகாப்பு தந்து, இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்து, நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Yes, hallelujah, hallelujah. Amen, amen, amen. ஆண்டவரே, நீர் எத்தனை பெரிய தேவன், நீர் மகிமையும் மாட்சிமையும் கனத்துக்குரிய தேவனாக இருக்கிறீர்களையா. இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஆராதிக்கும் போது, பாடும்போது, ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஆமென் எங்கள் மத்தியில் எங்களோடு இருந்து ஹல்லேலூயா இந்த ஆராதனையை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க. அது மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரே பாடல் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை எப்போதெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும், உன்னதமானுடைய கரம் தொடரட்டும். ஹல்லேலூயா. எஸ், ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எஸ், கரத்தை பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க திடப்படுத்தி தைரியப்படுத்தி நடக்க முடியும் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை கொடுக்கிறோம். இந்த ஆண்டவருடைய ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க கூட நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதே நேரத்தில் நாம இந்த நாட்களில் கர்த்தரை நாம் எல்லா இடத்துலையும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. காலையில் அதிகாலையில் உலகம் முழுவதுமாய் தேவனை ஆராதிக்கிறாங்க. பல மொழிகளில், பல மக்கள் மத்தியில், பல வித்தியாசமான ஆராதனைகள். ஆகையால் ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு நேராக ஆமென் நம்மளை அப்படி ஒருமனப்படுத்தி ஜீவன் பலியாக பரிசுத்த பலியாக அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆராதனையை ஆண்டவர் பார்க்கிறார். அது வித்தியாசமாக இருக்கலாம். மொழி, இனம், இவையெல்லாம் தேசங்கள் கடந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை உயர்த்துகிற இந்த மகிமையான நாளிலே நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். அதற்கு ஆரம்பமாக நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்று சொல்லி, அவர் நல்லவர், வல்லவர், நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாட போகிறோம். ஆமென். கர்த்தர் அவன் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. ஆமென்.
ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கனிமணி போல பாதுகாத்தார். கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நடத்தினார். நன்றி சொல்லி பாடுவேன் அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் அதன்
சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா கலக்கத்தோடு இருந்த ஆட்கள் இப்ப சொல்றாங்க, பாஸ்டர் இப்போ கர்த்தர் எங்களை பலவானாய் மாத்தி வைத்தார். நான் இதை கேட்கும்போது எனக்கே ஒரு பலன். ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே இந்த ஆடுகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும் போதுதான் அந்த அந்த ஆகாரத்தினால் பலன் வரும். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல தேவனுடைய வார்த்தை போய் ஆண்டவருடைய பலன் அவங்களுக்குள்ள கடந்து வந்து இப்ப ஆண்டவர் பலவானாய் மாற்றிருக்கிறார். இப்ப அந்த பலவானாய் மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர் எனக்காக யுத்தம் செய்வார். சத்துருவை துரத்தும்படியார், சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படியார், விசுவாசம் விடாதபடிக்கு, ஆமென், தடைகளை உண்டாக்காதபடிக்கு, ஆமென், அழிக்கும்படியார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென், நீ பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன் நின்று சத்துருவை துரத்துபவர், அவர் இஸ்ரவேலின் மகிமையாவர். அவரை பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எஸ், ஹல்லேலூயா. ஆமென். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. பலவான். எஸ், பராக்கிரமசாலி கிரியைகளை பார்த்து சொன்னார்களா? எஸ், கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் பலவான்கள். ஓ, ஆமென். கர்த்தருடைய கரம் வரட்டும். அவரை அர்ப்பணித்து. ஓ, பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இயேசுவின் எனக்காக யாவை செய்து முடித்தவரே, இயேசுவின் எங்கள் துதிகளை வாசம் செய்தவரே, இயேசுவின் எனக்காக யாவை செய்து முடித்தவரே, நீர் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. பாவங்கள் யாவையும் நான் நீக்கினேன், சாபங்கள் யாவையும் நீக்கினேன். எஸ், மீட்டுக் கொண்டேன் என்றவரே. ஹல்லேலூயா. நீர் என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. ஓ, நீர் என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே.
பாட்டினுடைய அந்த பாட்டை எப்படி பாடணும்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கணும். ஆவியோடும் கருத்தோடும் பாட வேண்டும். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியில் நம்ம பாடுவோம், அதே நேரத்தில் கருத்தை உணர்வோம். எஸ், என்னை பலவானாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நீதிமான் என்று அழைத்திருக்கிறார். உன் பாவத்தையும் சாபத்தையும் நான் நீக்கிட்டப்பா, உன்னை நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமென். கர்த்தர் நல்லவர் சொல்கிறான். அவ்வளவு நம்மளை தைரியப்படுத்துகிறார். அதான் அவையோடு பாடுவோம். மகிமை இறங்கி தேவ பிரசனம் பரிசுத்த ஆவியை நிரப்பி நம்ம பாடுவோம். அதே நேரத்துல கருத்தை உணர்வோம். எஜுவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென். Psalms 138 verse 8. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. எஸ், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், எவரிதிங். ஆமென். ஆவிக்குரிய, பூமிக்குரிய, பிள்ளைகளுக்குரிய வேலை காரியங்கள், எந்த காரியங்களும் சரி, கர்த்தர் விசுவாசமா சொல்றீங்க.
அப்படி உள்ளத்திலிருந்து சொல்லலாம். ஆமென். கண்களை மூடி மெய் சாதாரண நீங்க சொன்னதை செய்யுவாரு, நீங்க என்னை கைவிடுவதில்லை. எஸ், எத்தனை பேருக்கு சொன்னேன்? நீங்க சொன்னதை செய்வாரு, நீங்க என்னை விடுவதில்லை. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கா மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். எத்தனையோ தடைகளை தாண்டி வர, எத்தனையோ மலைகளை பெயர்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவரை பாடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஆவியை அனுப்பும்போது, தம்முடைய ஆவியை ஊற்றும் போது, அந்த ஆவியினால் நிரப்பும் போது, எஸ், உள்ளத்திலிருந்து ஆட்டோமேட்டிக் வருகிறது. என்ன வருகிறது? தேவன் மேல வைக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். எஸ், ஒரு கப்பல் சொல்லலாம். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அனைத்து செய்வோம். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். லஷிகா மாதா தகப்பனே, இந்த காலையில நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல, நீர் எங்களை பலவானாய் மாற்றிருக்கிறீங்கப்பா. ஆவியில எஸ், பலவானாய் மாற்றிருக்கிறபடினா இப்பொழுது அந்த பலத்தினால், நீங்க எங்களுக்கு கொடுத்த பலத்தினால், நீங்க எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கின உங்க பலத்தினால் வார்த்தையை அனுப்பினீங்க, இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீங்க, கிருபையை தந்தீங்க, பரிசுத்த ஆவியை எல்லாத்துக்கும் மேலாக தந்து பலத்தின் மேல் அடைய பலன் அடைய கர்த்தரை பலப்படுத்தினீங்கப்பா. தேங்க்யூ. அந்த பலத்தினாலே நாங்கள் பாடும்போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, இந்த பூமியிலே வாசம் செய்யும் போது எங்களுக்குள்ளாய் விசுவாசம். எங்கள் கர்த்தர் நாம் சொன்ன வார்த்தையிலே உண்மை உள்ளவர். நாம் சொன்ன வார்த்தையை மாறுகிற தேவன் அல்ல. சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் சொல் தவறாமல் நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறபடியினால், எஸ், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, உம்மை பாடி துதித்து தேவனுடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எஸ், சபையார், நண்பர்கள், அறிமுகமானவர்கள், ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களா கூட இருக்கலாம். ஆண்டவரே, அந்த உள்ளத்தை நான் அறிகிற தெய்வம் எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் நன்மை செய்யும், பலவீனங்களை எடுத்து போடும், சுகமாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பண தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், கலக்கம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் நடத்தும். எதிர்காலத்தை குறித்த பயமும் மன போராட்டத்தையும் மாற்றுங்க சுவாமி. புதிய நம்பிக்கை உண்டாகட்டும், புதிய விசுவாசம் உண்டாகட்டும், ஒரு புதிய நன்மையை பார்க்கட்டும், அதிசயத்தை பார்க்கட்டும். எஸ், கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் கருத்தை ஏற்படுகிறோம். ஆகியோர் தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, ஆமென். அந்த நாளிலே மீண்டும் நாம இப்படி நேரடியாக முகமுகமாய் பார்க்க முடியாவிட்டாலும், ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஃபேஸ்புக் மூலமாய், யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், ஸோ நம்ம எல்லாரும் இப்படி பார்த்துக்கொள்வதே ஒரு பெரிய பாக்கியம். சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப காரியங்கள் ஆண்டவர் அதை செய்கிறார் என்பதை அவங்க சாட்சியாக சொல்லும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப உற்சாகம். ஏன்னா ஒரு சில காரியத்தில் இது செய்கிற காரியம், நம்ம இப்படிலாம் செயல்படுகிற காரியங்கள் சரியா தவறா என்று சொல்லும்போது மனிதர்களுடைய தீர்ப்பை எதிர்பார்ப்பதல்ல, கர்த்தருடைய தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனை குறித்த, இயேசுவை குறித்த நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் அது கொண்டு போகணும், அது தீவிரமாய் கொண்டு போகணும். ஆகையால் அதுக்கு ஒரு பெரிய வாய்க்காலாக இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த
சமூக வலைத்தளங்கள் பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆகையால் அப்படி அந்த சமூக வலைத்தளங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியா, நல்லா ஆராதிக்கும்படியா கர்த்தர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ மிகுந்த மன மகிழ்ச்சி. ஒரு சிலர் ஃபோன் பண்ணுறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் தன்னுடைய அந்த பலனை பெற்றவர்கள் கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. சில பேர் எங்களுக்கு அப்படி அனுப்பி விடுறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இது இந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள தேவனை குறித்த காரியங்கள். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகலவற்றையும் கர்த்தர் மாற்றுவாராக. கடந்த நாட்களிலே ஆராதனையின் மேன்மை என்கின்ற வார்த்தையை குறித்து தியானித்தோம். ஆண்டவர் நல்லவர். வாரம் முழுவதும் தேவனை ஆராதித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தேவனை ஆராதிப்பது அது ஒரு தனி சிறப்பு மேலானது. அதே மாதிரி அந்த ஆராதனையினால் வருகிற மேன்மை ஒரு பெரிய தேசத்தை அல்ல, ஒரு தேசத்தை மட்டுமல்ல, பல தேசங்களை அசைக்கக்கூடியதாக நம்ம பார்த்தோம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு பட்டணத்திலே கூட ஒரு அசைவை ஒரு சகோதரின் மூலமாய் ஆண்டவர் உண்டாக்கினார் என்பதுதான் ஆராதனையின் மேன்மை. கர்த்தர் நல்லவர். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மேன்மையாக கர்த்தர் தந்தார். இந்த நாளிலே தேவனுடைய ஆக்கும் சக்தி குறையவில்லை. தலைப்பு ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லையா? தேவனுடைய ஆக்கும் சக்தி குறையவில்லை. தேவனுடைய ஆக்கும் சக்தி, உருவாக்குகிற சக்தி, அந்த தேவனுடைய ஆக்கும் சக்தி குறையவில்லை அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் நம்ம சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆள் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1:3. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆக்குற சக்தி குறையவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் சொல்கிறார் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். ஆனா அதற்கு முன்பாகவே நல்லா கவனிச்சு பார்த்தா, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். 2ஆவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் பல நூற்றாண்டுகள், பல ஆயிரங்கள், அந்த 1000 ஆண்டுகள் ஒரு இடைவெளி என்று சொல்லி பல வேத பண்டிதர்கள் சொல்லுகிற உண்மை. ஸோ நான் அதை விசுவாசிக்கிறேன், நாம் அதை விசுவாசிக்கலாம். பாருங்க, முதல்ல தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மகிமையாய் தம்முடைய ஆக்கும் சக்தியினால் உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட அந்த இடத்துல இந்த பூமி முழுவதும் பார்த்தால் திரும்ப எப்படி வந்துச்சு என்று சொன்னால் இருள் வந்துச்சு, ஒளியின்மை, அதுக்கடுத்து வெறுமை. அப்போ பாருங்க, அதெல்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்பொழுது தேவன் தனக்கு மேலாக தன்னை உயர்த்தின லூசிபர், அதுதான் சத்துரு என்று சொல்லக்கூடிய, பிசாசு சொல்லக்கூடிய அந்த பிசாசை ஆண்டவர் தள்ளினார். தள்ளினதற்கு அடுத்து இந்த பூமியை அவன், பிசாசானவன், ஒழுங்கின்மையாக, வெறுமையாக, இருளாக மாற்றி போட்டு விட்டார். ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட உண்டு திரும்பியும் தம்முடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை, உருவாக்குகிற சக்தியை நாம் பார்க்கின்றோம். பவரை, வல்லமை பார்க்கிறோம். அதுதான் பார்க்கின்றோம். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லும் போது தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் இது முதல் நாளிலே உண்டானது. அப்புறம் அடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆக்கப்பூர்வமான சக்தியினால் உண்டாக்குவதை அந்த ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பைபிள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லா வேதங்களை விட பைபிள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல் அந்த அதிகாரம் 2 அதிகாரம் இந்த முழு உலகமும் எப்படி தேவனால் உண்டாக்கப்பட்டது, எப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அங்கே அவ்வளவு தூரம் அக்யூரேட்டா தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய ஆக்கப்பூர்வமான காரியங்களை இன்னைக்கு இருக்கிற எல்லா காரியத்திலையும் முழு எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் என்று சொன்னால் நம்முடைய தேவனாய் கர்த்தரை சொல்லலாம். ஏன்னா அதுல ஒவ்வொன்றாக தேவனாய் கர்த்தர் உருவாக்குகிறார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம், அதான் துவக்க நூல்.
முதல் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் ஒருவேளை அந்த படைப்புகள் எல்லாம் எப்படி உண்டானது, எப்படி தேவனாய் கர்த்தர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது தெரியும். ஒருவேளை கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இந்த பைபிள் கொடுக்கப்படலை. எங்கிட்ட 2 பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு பைபிள் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இந்த செய்திகள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்போது அல்லது நாங்கள் சொல்லும்போது அதை கேட்குறாங்க. உண்மை. ஏன்னா அந்த ஆதியாகம புஸ்தகமே, முதல் புஸ்தகத்துடைய 2 அதிகாரமே மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டார், உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, மரம் செடி கொடிகள் எப்படி உருவாக்கப்பட்டது, மலைகள் ஆறுகள் குன்றுகள் ஏரிகள் குளங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, மீன்கள் பறவைகள் விலங்குகள் எப்படி உண்டாக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் யார் உண்டாக்கினார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் இவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்குகிறார். இப்போ இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் மனுஷனை இந்த பூமியில 3வது அதிகாரம் வீழ்ச்சி நடக்குது. அந்த வீழ்ச்சியிலிருந்து அவனை தூக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமியில வந்த நாள்ல ஒரு ஊர் பெத்தானி அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுல 2 சகோதரிகள் மரியாள் மார்த்தாள், அவங்களுடைய ஒரே சகோதரன். இந்த ஒரு சகோதரன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வியாதிப்பட்டு அவர் மரித்து போகிறார். மரித்து போனோடனே இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து அந்த இடத்துக்கு வருகின்றார். இயேசு வருகின்றார். அப்போ வந்த உடனே அந்த சகோதரிகளுக்குலாம் கண்ணீர் வேதனை. ஆண்டவர் நீங்க இங்க இருந்தா என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப என்ன செய்ய போறேன், உன் சகோதரனை உயிரோடு கூட நான் எழுப்ப போறேன். அப்போ அந்த சகோதரர் சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் இப்பொழுது எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போனோடனே அந்த கல்லறையில வைத்து 4 நாட்களாக ஆகிவிட்டது. 4 நாட்களாக அப்படி மாறும்போது இப்போ இங்க சொல்றாங்க, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, அது ரொம்ப சும்மா அடிக்குமே, அது நாருமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆக்கப்பூர்வமான சக்தி அல்லது இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி அங்கே எப்படி செயல்படுவது என்பதை நீங்க தெளிவாக கவனிக்கும்படியாக நான் கேட்க விரும்புகின்றேன். அதுல 11வது அதிகாரம் யோவானின் புஸ்தகம் 11:43. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் சொன்னார். நல்லா கவனிங்க, லாசருவே லாசருவே, ஒரே வார்த்தை தான். நான் கூட 2 தடவை சொல்றேன். ஆனா லாசருவே அப்படின்னு சொல்லும் போது கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம், லாசருவே சொல்லும் போது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக மரித்து போன ஒரு மனிதன், மரித்து போன மனுஷனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அந்த ரத்தம் எல்லாம் உறைந்து எல்லா நரம்புகளும் எலும்புகளும் சதைகள் எல்லாம் செயலற்று அது ஒன்றுக்குமே உதவாத நிலையில, அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு பாருங்க, லாசருவே அப்படிங்கிறார். அந்த சொன்ன அந்த நிமிடங்கள் பார்த்தா பல மணி நேரங்கள் அல்ல, சொன்ன நிமிடங்கள். லாசருவே அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 நிமிடங்கள். சோ அந்த 2-3 நிமிடத்திற்குள்ளாக என்ன நடக்குது என்று சொன்னால், எல்லாமே செயலற்ற உறுப்புகள் எல்லாம் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆக்கப்பூர்வமான சக்தியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. லாசருவே என்று சொல்லும் போது, அவன் பெயரை சொல்லும் போது எப்படி பாத்தீங்களா, என்ன லாசருடைய பெயர்லாம் தெரியும். லாசரு பெயர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருடைய பெயரும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரை குறித்து, நம்ம தேவனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ஆமென், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். லாசருவே என்று சொல்லும் போது அவனுக்குள்ளாக மறைத்து போன செயலற்ற நிலை இருந்த அத்தனையும் செயல்பாடுகளுக்குள்ளாய் உண்டாகும். சோ நான் இன்னைக்கு அதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில இயேசு சொல்வார் என்று சொன்னார். எதெல்லாம் ஆக்கப்பூர்வமாய் செயல்படணுமோ அதையெல்லாம் செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆக்கப்பூர்வமான சக்தி. பேரு, அந்த லாசரு அப்படிங்கிற பேரை அதே இடத்துல உங்க பேரை வச்சு நீங்க சொல்லலாம். என் பேரை சென்னம்மா சொல்லுவாங்க எங்க ஊர்ல, சொந்த ஊர்ல. ஆமென், மகேந்திரா அப்படிம்பாங்க. இன்னும் சேலத்துல நான் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யும்போது அங்கே சொல்லுவாங்க எட்வின் அப்படிமா.
எப்படினாலும் சரி, ஆனா கர்த்தர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். பேரை சொல்லும் போதே, இந்த பேரை சொல்லும் போதே அதுல கூடிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆக்கப்பூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எப்படி? ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவனுடைய தனி ஸ்தோத்திர மேலான சிறப்பு. செயலுக்கு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா அங்க ஒரு 2-3 செகண்ட்ல அந்த பெயரை சொல்லும் போதே எல்லாம் உருவாக்கப்படுகிறது. ஏன்னா நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை அங்க இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு அவர் பேசும்போதே அங்க வல்லமை போகுது. வார்த்தையை கொண்டு பேசும்போதே ஜீவன் உண்டாகி இருக்கிறது. வார்த்தை கொண்டு பேசும்போதே எல்லா நரம்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ரத்த ஓட்டங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. எல்லா எலும்பு மண்டலங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. எல்லா புறம்பான வெளிப்புறமான மண்டலங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு அவளை வல்லமை உண்டு. சரி, அந்த வார்த்தையை நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றாரு, மாத்தாண்ட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்போதுமே நீங்க வேதத்தை சுவிசேஷ புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் அதில் பார்த்தீங்கன்னா 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகம். நற்செய்தி, இயேசு கிறிஸ்து போதித்தது, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து அவருடைய காலங்கள் வாழ்ந்த நாட்களில் போன இடங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள். ஸோ இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்க முழுக்க பார்த்தா அதுல நம்மிடத்திலிருந்து ஒன்று எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அதற்கு தடையில்லாமல் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்? ஃபெய்த் எதிர்பார்க்கின்றார், விசுவாசத்தை எதிர்பார்க்கின்றார். ஆகையால் நீ விசுவாசித்தால், நாம விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆக்கப்பூர்வமான காரியமாய் மாறணுமோ அத்தனையும் ஆக்கப்பூர்வமான சக்தியாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்ய வல்லவர். ஆக்கப்பூர்வமான சக்தியுடைய வார்த்தையை செயல்படுகிறது. ஆகையால் நீங்கள் நானும் அந்த தேவனை கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்றார், விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, லாசருவே சொல்லும்போது அப்படி உருவாக்கப்பட்டது. ஒரே பேர் தான், 2-3 நிமிடத்துல. அதே நேரத்தில் அடுத்து வெளியே வா என்று சொல்லும்போது அவனை வெளியே கொண்டு வருகிறார். வெளியில கொண்டு வந்து எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து அவனை மீண்டும் ஒரு புதிய மனுஷனாய் அங்கே நிறுத்துகின்றார். அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அதான் சொல்ற, இஸ்ரவேலின் மகிமை அங்கே வெளிப்பட்டது. ஸோ நம்முடைய இடத்திலே கூட கர்த்தருடைய மகிமை அவர் வெளிப்படுத்த, அவர் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி போயிட்டே இருக்கிறார். போனோன்னா ரொம்ப பசி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து பசி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பைபிளை பார்த்தா சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். அப்போ பசி உண்டாயிடுச்சு. அப்படி பசி உண்டானோடனே உடனே ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தை பார்த்தோன்னே அந்த அத்தி மரத்துல அதுல இலைகள் மட்டும் இருக்குது, கனியே இல்லை. அப்போ உடனே சீசர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாலேயே ஏசப்பா சொல்றாரு, இனி ஒரு காலமும் ஒன்னிடத்துல என்ன செய்யக்கூடாது, ஒருவனு கனியை புசியாது இருப்பானத்துக்கு. ஏன்னா எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாம் உண்டாக்குனவர் இவர் தான். சகல அதிகாரம் படைத்தவர் இவர் தான், இயேசு தான். இப்ப அந்த மரத்தை பார்த்து சொன்னோன்னே அப்படி பட்டு போச்சு. மேல கொப்புல இருந்து கீழே வரைக்கும் அப்படி மரம் பட்டு போச்சு. இதுவரை இப்படி பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட போதகரையும் இப்படிப்பட்ட வல்லமை படைத்தவரையும் சீசர்கள் பார்த்தே கிடையாது. எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிற்கிறாங்க. சீசர்கள் எல்லாம் அப்படி ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ஸ்டன் ஆகி நிற்கும் போது ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 21:21. மத்தேயு 21:21 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர். எப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து
சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. இந்த அத்தி மரத்தை நீங்க பாக்குறீங்க, அத்தி மரம் பட்டு போன நீங்க பாக்குறீங்க. சோ அத்தி மரத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன காரியம்னா வேற காரியத்தை திருப்பி சொல்லுகிறார். என்ன காரியத்தை அப்படின்னு சொன்னா, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம அதை கரெக்டா பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு சொன்னா விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நமக்குள்ள வருகிற அல்லது நமக்குள்ள கொண்டு வருகிற அந்த சந்தேகங்கள் எல்லாம் அப்படி நீங்க ஆரம்பிக்குது. அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் போதே, அவர் பேசும் போதே, அதை அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் போது இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறது. இப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி ஆண்டவர் சொல்றாரு, இந்த அத்தி மரத்துக்கு மட்டும் இல்லப்பா, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும். எல்லாமே சொல்லலாமா? அது என்ன செய்யுமா? அப்படியே ஆகும். அத்தி மரத்தை பார்த்து நீ பேசுறேன்னு சொன்னீங்கன்னா, மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மெய்யாகவே சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன ரொம்ப குடும்பங்கள்ல மழை போன்ற பல காரியங்கள்ல அவங்க பிரச்சனையா வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. அந்த மழை பெயர்ந்து போகாமலே யார் இடத்துலயோ ஏதோ நடக்குதான எங்களுக்கு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்க நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு சொன்னார் மழையை பார்த்து பேசு. இயேசு என்ன சொன்னாரா? மழையை பார்த்து பேச முடியாது. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் செய்கின்ற தவறுகள் என்ன செய்யணும் தெரியுமா? மழையை பார்த்து பேசுறது இல்லை, பிரச்சனையை பார்த்து பேச அப்படிங்கிறாரு. அது பெயர்ந்து போக அப்படிங்கிறாரு. ஆனா பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது மழையை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மழையை பார்த்து பேசு, இயேசுவின் நாமத்தினால் இது இந்த இடத்தை விட்டு தள்ளிட்டு போவதாக, என் குடும்பத்தை விட்டு இந்த பிரச்சனைகள் மாறுவதாக, எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்காதிருப்பதாக. மழை நீ உலகத்துக்கே பெரிய மழை மாதிரி போடணும். COVID-19 இன்னைக்கு உலகத்துக்கே பெரிய ஒரு அச்சுறுத்தல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ இந்த மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது அப்படி ஆகும் அப்படிங்கிற. இன்னைக்கு ரொம்ப பேசுறதெல்லாம் இதை பத்தி தான். அதே மாதிரி சில வீடுகள் இன்னும் குடும்ப பிரச்சனைகளையும் இருக்கிற சூழ்நிலையும் இருக்கிற பலவீனத்தையும் குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் டாக்டர் போனேன்னா அந்த டாக்டர் இப்படிலாம் சொன்னாரா, இதெல்லாம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னாரா, 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா, இப்படித்தான் இருக்கணும், நீங்க அதை தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதை பத்தியே பேசுறாங்க. அதுவல்ல விசுவாசம். இங்க இயேசுவினால் உண்டாகுகிற விசுவாசம் இப்ப நம்மள பேச வைக்கிறது. எப்படி பேச வைக்கிறது? மழையை பார்த்து பெயர்ந்து போயிட்டு சொல்லி பேச வைக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு சில பேர்த்த கேட்கும் போது அப்படிதான், என் கடன் பிரச்சனை எப்போ மாறும், இன்னும் சொல்லுவாங்க என் வியாதி எப்போ மாறும், அதையே பார்த்துட்டு இருக்காங்க, அதே பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாராவது கேட்டா கூட அவங்க கொஞ்ச நேரம் ஒரு சில காரியங்களை பேசிட்டு அடுத்து எதை பற்றி பேசுறாங்கன்னா மழையை பற்றியே பேசுறாங்க, வியாதியை பற்றி பேசுறாங்க, கடன் பத்தி பேசுறாங்க, வறுமையை பத்தி பேசுறாங்க, வேலை இல்லாத பத்தி பேசுறாங்க, ஐயோ எதிர்காலத்தை என்ன செய்ய போறோம் ஏன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தங்கள் வாழ்க்கையில கடவுள் வைத்திருக்கிற அந்த நல்ல காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதெல்லாம் இல்லாம போயிடும், அதெல்லாம் நிர்மூலமாயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இயேசு சொல்றார். ஒரு காரியத்தை அவர் செஞ்சுதான் சொல்றார். இதுலயே அவர்களுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, எனக்கு அந்த நாட்கள் அதெல்லாம் நடந்துச்சு, அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு, நான் அதை பார்த்தேன், எங்க வீட்டுல நடந்துச்சு, என் சரீரத்துல நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்ததுதான். ஆனா பார்த்தாலும் இப்போ அது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, புதுசா வரக்கூடியவங்களுக்கு தான் அர்த்தம் அதிகமாக நடக்க முடியும். இன்னும் அப்படியா? கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற ஆண்டவருக்கு கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை அது மாறாததாக இருக்கிறது. பாரு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படிங்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி அவன் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது வேற, ஆனா இப்போ சொல்லி தரக்கூடிய மெத்தட் இது வேற. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே எங்களை நிரப்பும், ஆண்டவரே உங்களுடைய மகிமையினாலே எங்களை நிரப்பும், ஆண்டவரே உங்கள் வல்லமையினாலே எங்களை நிரப்பும், ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். இது நாம அந்தரங்கத்தில் அல்லது இது நம்ம தனிப்பட்ட விதத்தில் அல்லது நம்ம ஒரு குடும்பத்துல அல்லது ஊழியர்களாக நாம அப்படி நிரம்பி ஜெபித்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்ட வல்லமை, பெற்றுக்கொண்ட கிருபை. ஆனா இப்ப அப்படி பெற்றுக்கொண்டதை இப்ப ஏசப்பா இங்கேயும் வந்து நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, இங்க நீ என்ன செய்ய சொன்னா மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. சோ குடும்பங்களுக்கு சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்கெல்லாம் அவங்க பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகி நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? அந்த பிரச்சனை எப்படி மாறணும் என்பதை குறித்து பேசுகிறோம். பிரச்சனை மாறுவதற்கு உண்டான ஒரே ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அது என்ன ஆயுதம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற ஆயுதம். தேவன் அந்த வார்த்தையை தந்திருக்கிறதுனால அந்த வார்த்தையை, எந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை உங்க வாயில வைப்பீங்கன்னு சொன்னா, உங்க நாவல வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாவல வைத்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அப்படி நடக்கும், அது அப்படி ஆகும். நீ மலைகளை முறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். நான் உன்னை போரடிப்பதற்கு அல்லது நான் உன்னை ஃபைட் பண்றதுக்கு அல்லது நான் உன்னை மலையை நொறுக்குவதற்கு, குண்டுகளை நொறுக்குவதற்கு, தவிடு பொடியாய் மாற்றுவதற்கு, அதை அப்படியே காட்டுல பறந்து போகக்கூடிய பொடியை போல மாற்றுவதற்கு ஒன்னை நான் புதிதும் குருவியுமான கருவிகளை மாற்றுகிறேன் அப்படிங்கிறார். ஏசாயா அழகாக சொல்றாரு பாருங்க. ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம். ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம். ஆமே, நாம வாசிங்க. இதோ நான் போராடி 41:15. இதோ போராடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பிடுவாய். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நம்ம மலைகளை நொறுக்கக்கூடியவர்கள், குன்றுகளை உடைக்கக்கூடியவர்கள், பதற்கு ஒப்பாக மாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான சக்தியை உடையவர் நமக்கும் அந்த ஆக்கப்பூர்வமான பவரை, வல்லமையை, சக்தியை கொடுத்திருக்கின்றார். எதுவே ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா சொல்லலாம் ஆமென். சோ அந்த அப்படி ஆக்கப்பூர்வமான சக்தி அவருடைய வார்த்தை இருக்கு. ஆண்டவரே நீர் இதை சொல்லியிருக்கிறீர். என்ன சொல்லியிருக்கிறீர்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும். எவ்வளவு பெரிய மலை போன்று எழும்பி வந்தார், எவ்வளவு பெரிய குன்றுகள் போல் காணப்பட்டாலும் அதெல்லாம் நீ நொறுக்கிறோம் அப்படிங்கிற ஓம்பலத்தில் அவை நான் உனக்கு கொடுத்திருக்கேன் பாத்தியா, நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், நான் உனக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையினால் நீ உயிரோடு இருக்கிற நாளும் உனக்கு முன்பாக ஒருவன் எதிர்த்து நிற்பது இல்லை. அவ்வளவு பெரிய பவர், அவ்வளவு பெரிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கொடுத்த தேவன் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். பாடல் பாட்டு பாத்தீங்களா? ஒரு வார்த்தை போதும். இதே மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, எத்தனையோ ஆயிரங்கள் கணக்கான வார்த்தைகள் இருக்கு. அந்தந்த நேரங்களில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. உங்க தலைமுறைகள் கூட மாத்திரம் ஆண்டவரே, தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, வார்த்தையினால் நம்மளை சுகமாக்குவோ, நம்மளுக்கு விரதமாக வருகிற எல்லா குன்றுகளையும் மலைகளையும் தகர்த்து போடுவதற்கோ அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், தேவனுடைய ஆக்கும் சக்தி குறைந்து போகாத, தேவனுடைய ஆக்கும் சக்தி குறைந்து போகாத வேதத்துல பல இடங்கள் நம்ம பார்க்கணும், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வேதத்துல அந்த சக்தியை நம்ம பார்க்கிறோம். ஸோ அது அன்றைக்கோடு கூட நின்று விடவில்லை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார், நம்ம நாவலும் தந்திருக்கின்றார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம மனசுல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து, தேவனுடைய காரியங்களை கொண்டு வந்து, தேவன் செய்த அற்புத அதிசயங்களை நாம் பார்த்து மனுஷரை கொண்டு வந்து அந்த இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயில வைத்து நீங்கள் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது, இல்ல கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்,
கர்த்தர் எனக்காக யாவை செய்வார், தேவனால் எல்லாம் கூடும். இப்படி நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆமென், உங்க வாய் மூலமா நாவு மூலமாய் அந்த வார்த்தை அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை தேடி நன்மையை தேடி பல இடங்களுக்கு போறோம். உண்மைதானே, இப்போ போக முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கூட சில வேளைகளில் நம்ம விரும்புகிற சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா நான் சொல்றேன், அது வேற எங்கேயும் இருக்கோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையினுடைய மேன்மை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையையும் உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமும் அதை தடை செய்கிற தடைகளை நிர்மூலமாக்குவதற்குண்டான பலத்தையும் வல்லமையையும் அவர் உங்க நாவலை வைத்திருக்கின்றார். அவர் வார்த்தை கொடுத்து இருதயத்தில் நிரப்பி அதை பேசும்படியாய் கர்த்தர் சொல்லும் போது அந்த வார்த்தையை நாவலை வைக்கும் போது மலைகள் எல்லாம் பெயர்ந்து போகும், குன்றுகள் எல்லாம் தகர்ந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு புதிய கருவியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய ஆக்கப்பூர்வமான சக்தி. நான் நினைக்கிறேன், லாக்டவுனுக்கு முன்னால் இருந்த லைஃபை விட, வாழ்க்கையை விட, இந்த லாக்டவுன் நாட்கள்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு புதிய ஆயுதமாய் கர்த்தர் வணைந்து வைத்திருக்கின்றார். எஸ், நான் போற இடங்கள் அப்படிதான் பார்க்கிறேன். நான் சந்திக்கிற அந்த என்னை சந்திக்கிற மக்கள் எல்லாம் போன்ல அது பல இடங்கள்ல பார்க்குற மக்கள் எல்லாம் பார்க்கிறேன். ஸோ எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லும்போது அவங்க வார்த்தையை நான் பார்க்கிறேன், அவங்க பேசுகிற வார்த்தையை பார்க்கும்போது கர்த்தர் இவங்களை ஒரு புதிய ஆயுதமாய் வணைந்திருக்கின்றார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. பார்க்கிற ஆளு, கேட்கிற ஆளு, பேசுகிற ஆளு எல்லாரையும் கர்த்தர் அப்படி வணைந்திருக்கின்றார். அதில் நான் சொல்றேன், இந்த நாட்டுக்கு வேண்டிய வார்த்தை எஸ் உங்க நாவல வைத்திருக்கின்றார். ஆக்கப்பூர்வமான சக்தி நாவல வைத்திருக்க கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் அந்த வார்த்தை பேசி பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். பேசி பாருங்க, அது அப்படியே நடக்கும். எஸ், ஹல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில தேவனை பத்தி நீங்க நினைச்சு, என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார், என்னை ஒரு புதிய கருவியாய் மாற்றிருக்கிறார். புது கருவியாய் மாறும். எவ்வளவு பெரிய வியாதிகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் மாற்றுவதற்குண்டான வல்லமை, அதற்குண்டான மாற்றுவதற்குண்டான சக்தியை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை கொண்டு நிர்மூலமாக்குவோம், அதை கொண்டு தகர்த்து எறிவோம். குன்றுகளையும் மலைகளையும் குன்றுகளை தகர்த்து எறிவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி மெல்ல ஜெபிக்கலாமா? ஷக்கா லபா லபா. ஓ, நீ சொன்னதை செய்வாரே, நீ என்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. ரேமா ஷக்கபா லபா. எஸ், நீ சொன்னதை செய்வாரே. எஸ், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். நீ ஆமென் மலைகளை தகர்த்து எறிவார். எஸ், பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் மலை போன்று இருக்கிறதோ, ஓ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அது தகர்ந்து போகும்படியாக ஜெபிக்கின்றேன். எதெல்லாம் மலையாக இருக்கிறதோ, எனக்கு விரோதமாக எழும்புகிறதோ, எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால, எஸ் சொல்லுவீங்களா? இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நான் அதை தகர்க்கின்றேன். மலைகளை தகர்க்கின்றேன், குன்றுகளை தகர்க்கின்றேன். ராஷி காமா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஆமென். என் வியாதி எனக்கு மலை போன்று இருக்கிறது, என் குடும்பத்துடைய வறுமை எனக்கு மலை போன்ற பிரச்சனையாக இருக்கிறது. எஸ், ஹல்லேலூயா. என் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு மலை போன்ற பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அத்தனை தகர்ப்பதற்கு எஸ், ஹல்லேலூயா, கர்த்தர் வல்லவர். இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் இயேசுவினால் உருவாக்கப்படுகிற விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, எஸ் புதிய கருவியாய் கர்த்தர் மாற்றுகிறார், புதிய கருவியாய் மாற்றுகிறார். எஸ், விசுவாசிக்கிறீங்களா? ரேமா ஷக்கபா லபா. ஆமென், ஆமென். எஸ், புதிய இயந்திரமாய் மாற்றுகிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அவர் செய்த காரியங்கள் எஸ் நம்முடைய வாழ்க்கையில் அது இன்னும் அதிகமாய் நடக்கும்படியா, நம்மளை கொண்டு பல காரியங்கள் நடக்கும்படியா, நம்முடைய வாமின் சோதனை ஹல்லேலூயா வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அதை நிரப்பி ஓ ரஷி கமலபரபா அந்த மகிமையை விளங்கச் செய்ய வல்லவராக இருக்கிறார். மகிமையை விளங்கச் செய்ய வல்லவராக இருக்கிறார். மகிமையை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். மகிமையை பார்க்க வேண்டும், மகிமையை பார்க்க வேண்டும். எஸ், ஆச்சரியமாய் பார்த்தாங்க. அதே மகிமை இன்றைக்கு குறைந்து போகவில்லை. தேவனுடைய ஆக்கப்பூர்வமான சக்தியின் மகிமை இன்றைக்கு குறைந்து போகவில்லை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எஸ், ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க. எஸ், ஆமென், ஆமென். ஜெபிக்கிறது வேற, எஸ் ஜெபித்து விட்டு பேசுவது வேற. விசுவாச வார்த்தை
நாமத்தினால் நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால இவங்களுக்குள்ளாக இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி ஆண்டவர் நீருக்குள்ள இருக்கிறீங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீங்கப்பா. ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி இவங்க குடும்பங்கள்ல, இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, இவங்க இருக்கிற பட்டணங்கள்ல, இவங்க இருக்கிற கிராமங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் கேட்கின்ற ஆமென் கேட்கின்ற இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் மூலமாய் தேவனுடைய ஆக்கப்பூர்வமான வல்லமை, தேவனுடைய ஆக்கப்பூர்வமான உருவாக்குகிற சக்தி செயல்படும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஸ் பலமாய் மாட்டிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, புதிய கருவியாய் மாட்டிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. எஸ் ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால ஒரு புதிய பலன் வரத்தானே செய்யும், புதிய கருவியாய் மாறத்தானே செய்வார்கள். எஸ் ஹalleluya. எவ்வளவு பெரிய மழையும் எவ்வளவு பெரிய குன்றுகளும் அது இவர்களை அசைப்பது இல்லை. எவ்வளவு பெரிய உலகத்துடைய வார்த்தைகளை கேட்டாலும் அது அசைப்பது இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி, வேலன் கடந்து வருவதற்காய் நன்றி, சுகம் கடந்து வருவதற்காய் நன்றி, சமாதானம் கடந்து வருவதற்காய் நன்றி, மலைகளும் குண்டுகளும் தகர்க்கப்பட்டு செல்வதற்காய் நன்றி, சமாதானம் பீஸ்ஃபுல் வீட்டை நிரப்புவதற்காய் நன்றி. குறைவெல்லாம் நிறைவாகும், கூடவே இருந்து நடக்கும். 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எஸ் நித்தமும் அப்படி நடத்த முடியாது வைக்கிறோம். ஹalleluya. மலைகளை தகர்க்கட்டும், குன்றுகளை தகர்க்கட்டும். எஸ் ஹalleluya. தேவனுடைய மகிமை இந்த பூமியில உயர்த்தட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், ஞாதியை மாற்றும். ஹalleluya. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்கும், கைசரி எல்லா வேலையும் ஆசீர்வதி. எங்கள் தேசத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மழையை போன்றிருக்கின்ற இந்த COVID-19 எஸ் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தை விட்டு இல்லாமல் போவார். தேவனே இந்த தேசத்தை காத்துக்கொள்ளும், உலகம் முழுவதுமா ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேங்க்யூல்லா. தொடர்ந்து அற்புதம் செய்ய உங்க அற்புதத்தை கர்த்தரை எங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியம், சுகம், சமாதானம், ஆரோக்கியம் வந்து அவன் இருக்கிற மக்களோடு கூட இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய மக்களோடு கூட மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் கூட வந்து நடத்துவாராக. ஆமென்.